கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை வேத வார்த்தைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இங்கே ஆண்டவர் தம்முடைய வசனத்தை, தம்முடைய வார்த்தையை, பிரியமானவர்களே, அது என்ன செய்யும் நம்முடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 காரியங்கள் பிரியமானவர்களே. நான் விரும்புகிறதை செய்யும். 2வது, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியே எப்படி என்று சொன்னால் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மழை தண்ணீர் கீழே தரையிலே பூமியை நனைத்து அதில் முளை கிளம்ப செய்து எப்படி விளைச்சலையும் ஆகாரத்தையும் அது ஏற்படுத்துகிறதோ, அதே போல தேவ வசனம், வேத வசனம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அது முளைப்பை ஏற்படுத்துகிறது. 30, 60, 100 மடங்கு பலன் அளிக்கும்படி நம்முடைய இருதயத்திலே உணர்வை கொண்டு வருகிறது. கல் முள் போன்றதான காரியங்களெல்லாம் காணப்படாதபடிக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நல்ல விளைச்சலை, நல்ல ஆசீர்வாதத்தை, நல்ல மேன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே காணலாம். அடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது வெறுமையாய் திரும்பாது, அது வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா 40 அதிகாரம் 8வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும். எபிரேயர் 1 அதிகாரம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 37வது வசனத்திலே அது ஒருபோதும் தவறாது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 107:20 பார்க்கிறோம், கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், ரட்சிக்கிறார் என்றெல்லாம், தப்புவிக்கிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எதனை காண்பிக்கிறது? தேவன் விரும்புகிறதை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய வாஞ்சையை, பிரியமானவர்களே, நம்மை குறித்ததான தேவனுடைய பிரியமான சித்தத்தை அது நிறைவேற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை அனுப்பின காரியம். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாய், ஜீவ வசனங்கள் மூலமாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்கள், நாம் ஏற்கனவே பார்த்தது போல வேத வசனங்கள் தேவனை நமக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுத்துகிறது. தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, தேவன் என்ன நோக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக, நம் மூலம் பிறருக்காக, அவருடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறுவதற்காக பிரியமான இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்படி அவர் தம்முடைய வார்த்தையை நம்மிடத்திலே அருளுகிறவராய் இருக்கிறார். 12வது வசனத்திலே பார்க்கிறோம், அது நிமித்தமாய் உண்டாகக்கூடியதான ஆசீர்வாதங்கள் என்ன? பிரியமானவர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும் என்று நாம் பார்க்கும். இங்கே 2 காரியங்கள், ஒன்று மகிழ்ச்சி, மற்றொன்று சமாதானம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம்,
சங்கீதம் 119 அதிகாரம் 92வது வசனம், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இல்லாது இருந்தால் என் துக்கத்திலேயே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119 174 பார்க்கிறோம், உம்முடைய வேதமே எனக்கு மனம் மகிழ்ச்சி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சமாதானம். பிரியமானவர்களே, சங்கீதம் 119 165 பார்க்கிறோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதலால் நம்மை சுற்றிலும் பிரியமானவர்களே மகிழ்ச்சி, நம்ம இருதயத்துக்குள் மகிழ்ச்சி என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக பிரியமானவர்களே 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இறங்கும். முதலாவது நாம் பார்த்தோம், விளைச்சலை நம்முடைய வாழ்க்கையிலே ஆகாரங்களை உண்டாக்கும் என்று சொல்லி. இரண்டாவது, மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்று. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், அவருடைய வேத வசனம், அவர் அனுப்பின வேத வசனம் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையிலே விருட்சங்களை கொண்டு வருகிறது, மிருது செடிகளை கொண்டு வருகிறது. இது எதனை காண்பிக்கிறது என்றால், என் ஜனம் பிரியமானவர்களே அவர்கள் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல, தேவதாரு விருட்சங்களைப் போல சந்ததி சந்ததியாய் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். நீதிமான் பனையைப் போல செழித்திருப்பான் என்ற வார்த்தையின்படியே பிரியமானவர்களே நமக்கு கீர்த்தியும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக கர்த்தருக்கு அது இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அது விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதலால் பிரியமானவர்களே நாம் கூடுதலாக வேத வசனத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒருமுகப்படுத்துவோம். வேத வசனங்களை கூடுதலாக தியானிப்பது என்பது தேவனோடு கூட உறவாடுகிறது, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது, தேவனோடு கூட உலாவுகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த வேத வசனத்தில் உள்ளதான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் விளங்கும்படி அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தகப்பனே உம்முடைய வேத வசனங்களினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வேதத்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய மகத்துவங்களை எல்லாம் என் வேதத்திலே நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்கிற வேத வசனம் இவருடைய வாழ்க்கையில வராதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷர்களாய், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுகிறவர்களாய் இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய அன்றாட எங்களுடைய அலுவலர்கள் வாழ்க்கையிலே பூரணமாய் விளங்க கர்த்தர் கிரியை செய்யுங்க. உம்முடைய மனமகிழ்ச்சி, உம்முடைய வார்த்தையின் மனமகிழ்ச்சியினால், உம்முடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய சமாதானத்தினால், உம்முடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய குணமாக்குதலினால், உம்முடைய வார்த்தையில் இருக்கக்கூடியதான எல்லா அழிவுக்கும் தப்புகிறதே எங்கள் வாழ்க்கையிலே பூரணமாய் விளங்க பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.